அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள். பொரிச்ச ரசம் செய்ய போறோம். ஒரு குட்டி பேன் அடுப்புல வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்ப காஞ்ச மிளகாய், முழு மல்லி 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமா வறுத்து, கடைசியா தேங்காய் ஒரு 5 பல் சேர்த்து அதையும் வறுத்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு 2யும் நல்லா கழுவிட்டு மூழ்குற அளவு தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பிறகு குக்கர ஓப்பன் பண்ணி, அதுல 2 தக்காளி சேர்த்து, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைங்க. ஒரு வானொலி அடுப்புல வச்சு சூடானது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்து, ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. பிறகு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சு வச்சிருக்கிற விழுதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்ததும், நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பு, தக்காளி தனியா இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க.